நான் போகாத கோயிலே இல்லை, நான் பண்ணாத பூஜை இல்லை, ஆனால் என்னோட பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் புலம்பி நம்ம கேட்குறோம். இது குலதெய்வ குற்றம், அந்த மாதிரி வேற மாதிரியான சில தடைகள் இருக்குமா? இப்போ குலதெய்வத்துக்கு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா படிக்காசு, அந்த குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை, முழு குலத்தையுமே காப்பதற்காக நான் ரெடியாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ட்ரபுளாக இருக்கிறவா, இந்த யூஎஸில் இருக்கிறவா நிறைய பேர் இருக்கா. மெயினாக சொல்லணும்னா அந்த மாதிரி கேட்குற வாழ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு குலதெய்வம் ரெகுலராக பண்ணுறீங்களா? ஏன்னா குலதெய்வத்தை நம்ம மிஸ் பண்ணும்பொழுது, நம்ம வந்து கண்டுக்காமல் இருக்கும்பொழுது, ஏன் குலதெய்வம் நம்மளை கண்டுக்காமல் இருக்கக்கூடாது? காலங்காலமாக நான் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு வந்து நான் நினச்சது நடக்கிறது இல்லைன்னு இருக்கிற வாழ்க்கை பொதுவாக அவளுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரி நான் அப்படி கேட்கும்போது அவளுடைய விஷயம் என்னவாக இருக்கும்னா, நான் போன வருஷம்லாம் வந்து ஏதாவது ஒரு அம்மன் பேரை சொல்லி அந்த அம்மனை கும்பிட்டுட்டு இருந்தேன், இந்த வருஷம் நான் முருகனை கும்பிட்றேன், இப்போ வந்து வேறு ஏதோ ஒரு தெய்வம் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வருது, நல்லா அது பலன் தருன்றாங்க, உடனே இப்படி இருப்பா. இப்போ அவளோட மைண்ட் வந்து வேவரிங் மைண்டாக வந்து மாறி 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 போயிட்டே இருந்ததுன்னா தெய்வத்துக்கிட்ட அது நடக்காது. வாரிசு இல்லாமல் போகிறது, இல்லைன்னா கரு கலைந்து போகிறது, இதுக்கு வந்து ரெண்டு விதமான காரணங்கள் சொல்கிறான். ஒன்று வந்து பித்ரு சாபம், இல்லைன்னா பெண் சாபம் அப்படின்னு. பித்ரு சாபம்னா அது பித்ரு தோஷம்னு சொல்லுவா. அதுதான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஃபேமஸாக தெரியக்கூடிய வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். பித்ரு தோஷம் அப்படின்றதுனால நமக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால், நிறைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கிறவாளுக்கு குழந்தைகள் இருந்திருக்கு. அவளோட வீட்டில் வந்து ஒரு ஆண் துணையே இல்லாமல் போகிறதுக்குண்டான வழியை பண்ணும். நிறைய இடத்துல ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஆண் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து அது வந்து தடுத்துட்டே இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தோம்னா நல்ல வழியாகவே இருக்காது. நல்ல வழியாக போகிறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு விதமாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விதமாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். பட் அதை அட்ரஸ் பண்ணுறதுன்றது எப்படி பண்ணணும்னா, வீடு கட்டணுன்ற ஆசை எல்லாருக்கும் ஜாஸ்தி ஆகிட்டு எந்த கோயிலில் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லை அடுக்கி வச்சு நிறைய இடத்துல பார்த்துட்டு போயிருந்தீங்க. ஃபுல்லாக நிறைய இடத்துல கல்லை அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கல்லை அடுக்கி வைக்கிறது அப்படின்றது அது நம்மளுடைய ஒரு ஆசைக்கு அது மாதிரி பண்ணுறது. ஒரு கோயிலில் போய் பண்ணினா நமக்கு ஒரு திருப்தி, மனசு திருப்தி அப்படின்றது. நான் வந்து இந்த ஒரு விஷயம் இப்போ செவ்வாய் தான் காரணமாக அப்படின்னு பார்த்தா, பூமிகாரகன்னா செவ்வாயோடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்கணும். உங்களுடைய 4ஆம் இடம் அப்படின்றது வந்து அதுக்குண்டான ஒரு அனுகிரகத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே இருக்குது வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அனுகிரகம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி நமக்கு தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த செவ்வாய்க்குரிய தெய்வம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா, கோயில்களுக்கு நம்ம வந்து இரும்பு சம்பந்தமாகவோ அல்லது நில சம்பந்தமாக, அதாவது செங்கல், சிமெண்ட்டு, மணல் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஏதாவது கொடுத்தாலும் சரி, இது நான் இடமே வாங்கி போடல, ஆனால் எனக்கு இடம் வாங்கணும், இடம் கட்டணும்னு ஆசை, இல்லை எனக்கு வந்து ஃப்ளாட்டில் போகணும்னு ஆசை, எனக்கு வீடு கட்டுற இதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் சரி, வீடு கட்டி எனக்கு விற்க முடியலன்னு நினைக்கிறவா, ரெண்டு பேருக்குமே இந்த ரெமெடி ஒர்க் ஆகும். வணக்கம் ஐயா. வணக்கம். தாந்திரிக ஜோதிடத்தில் நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். நிறைய மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, நிறைய பரிகார முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த பரிகார முறைகளில் எனக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட விளக்கம் கேட்டு தெரிஞ்சுட்டு போகலாங்கிறதுக்காக. கண்டிப்பாக நீங்களே நிறைய ஆன்மீக விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது நிறைய விஷயங்கள் கோயில்கள் பற்றி எல்லாம் உங்களோடதும் பார்த்துருக்கேன். நான் நிறைய கோயில்கள் பற்றி நல்ல விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. குருஜி, நிறைய பேர் நான் போகாத கோயிலே இல்லை, நான் பண்ணாத பூஜை இல்லை, ஆனால் என்னோடய பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் புலம்பி நம்ம கேட்குறோம். இவ்வளோ பூஜைகள் பண்ணுறாங்க, நிறைய கோயில்களுக்கும் போகிறாங்க, ஆனாலும் அவங்களோட பிரச்சனை தீரவே இல்லைன்னா இது குலதெய்வ குற்றம், அந்த மாதிரி வேறு மாதிரியான சில தடைகள் இருக்குமா? குலதெய்வ குத்தம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து, அந்த குலதெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் தெய்வத்தை வந்து வழிபடுறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பார்த்துக்கலாம். முதல்ல இப்போது ஜோதிட ரீதியாக நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ ஜோதிட ரீதியாக சொல்லும்பொழுது, இப்போ ஒவ்வொரு ஜோதிடத்திலும் நம்ம எடுத்தோம்னா ஒவ்வொரு சார்ட்லேயுமே ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயுமே அவளுக்காக வெயிட் பண்ணக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு 3-4 தெய்வங்களை கண்டுபிடிக்கலாம். அதில் வந்து இஷ்ட தெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயம், தர்ம தெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயம், பலன தெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இஷ்ட தெய்வம், இந்த 3 தெய்வங்களுமே, இந்த மாதிரியான 3 தெய்வங்களும் நமக்காக காத்து கொண்டிருக்கும். இந்த ஜென்மால இவனுக்கு நான் வந்து இவனுடைய இஷ்டத்தை செய்வேன். இந்த தர்ம தெய்வம் அப்படிங்கிறது வந்து இவனை வந்து கரெக்டான ரைட்டியஸ் பாத்தில் நடத்துவேன், இவனை வந்து கரெக்டான வழிக்கு கொண்டு போவேன். இந்த பலன தெய்வம் அப்படிங்கிறது இவனுடைய ஆசைகள், காமியார்த்தமாக என்ன இருக்கோ, என்னென்ன விஷயமோ அதெல்லாம் நான் வந்து சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி 3 விதமான தெய்வங்கள் இருக்குது. இதை தெரிஞ்சுட்டு பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரும்.
அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் ஏதாவது வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு தனியாக அதுக்கு திரிம்சாம்சம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த திரிம்சாம்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்த்து நம்ம அதை கண்டுபிடிச்சு அதை நம்ம வந்து வழிபட்டதுனாலுமே நல்ல ஒரு பலன் தரும். பொதுவாக இந்த இஷ்ட தெய்வம் பலன தெய்வம் இதெல்லாம் வந்து எனக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து சொல்ல போனோம், நான் ஒரு 2 வருஷமாக பார்க்கும்போது முதல்லலாம் யாராவது வந்து யார் உங்களோட இஷ்ட தெய்வம்னு கேட்பேன். ஏன்னா ஒருத்தாளோட இஷ்ட தெய்வத்தை வச்சு அவளோட சுச்சுவேஷன் என்ன, அவளுடைய வழிபாட்டு முறையை வச்சு அவளோட சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட முடியும் எடுத்தோடனே. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரச்சனம் மாதிரின்னு வச்சுக்கலாம். இது ஒரு பிரச்சனம் மாதிரியோ அல்லது ஒரு கேபி அஸ்ட்ராலஜியில் சர்டன் திங்ஸ் வரும், ஒரு நிமித்த ஜோதிடம், இந்த மாதிரி கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். இதை நான் இனிஷியலாக வரவாள்கிட்ட கேட்கறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அப்படி பண்ணும்பொழுது கேட்டால் முதல்லலாம் வந்து ஒரு நாராயணர், பெருமாள், சிவன் இப்படி சொல்கிறேன், இல்லைனா அம்மன் தான் பிடிக்கும் இப்படிலாம் சொல்கிறோம். இப்போ 2 வருஷமாக யாரை கேட்டாலும் முருகனை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த முருகன் அப்படின்றது வந்து தொன்று தொட்டு சிவனை மாதிரி இருக்கக்கூடிய தெய்வம் தான். அப்போ அந்த தெய்வத்தை இப்போ அதிகமாக பிடிக்கும் அப்படின்றதுக்கு நிறைய இப்போ எங்கே பார்த்தாலும் மீடியா ஃபுல்லாக முருகன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அவருடைய பெருமைகளுமே நிறைய கோயில்கள் பெருமைகள் நிறைய வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு நிறைய பேர் முருக வழிபாடு தொடர்ந்து பண்ணுறாளா அப்படின்னு. அப்போ அந்த எந்தெந்த தெய்வமோ அந்த தெய்வத்திற்குண்டான எனர்ஜி வந்து அவங்களுக்கு ஒரு ஷீல்டாக இருக்கும். அவங்க என்ன இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் விடவே கூடாது. ஜென்ரலாக அவங்களோட இஷ்ட தெய்வம் அப்படின்றது குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய டிஎன்ஏலேருந்து வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். லீனேஜ் நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம வந்து கோத்திரமும் வந்து நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இது டிஎன்ஏலேருந்து வருது. நம்மளோட அந்த குலதெய்வம்ங்கிறது என்ன, இப்போ குலதெய்வத்துக்கு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா படிக்காசு, இப்போ குலதெய்வம் வந்து வருஷம் இதை பண்ணி தான் ஆகணுன்றது காரணம் அந்த குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை முழு குலத்தையுமே காப்பதற்காக நான் ரெடியாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ட்ரபுளாக இருக்கிறவா இந்த யூஎஸில் இருக்கிறவா நிறைய பேர் இருக்கா. மெயினாக சொல்லணும்னா அந்த மாதிரி கேட்குறவாள்கிட்டலாம் ஃபஸ்ட்டு குலதெய்வம் ரெகுலராக பண்ணுறீங்களா, ஏன்னா லோக்கலில் இருக்கிறவாள் குலதெய்வம் எப்படியாவது பண்ணிவிடுவாள். ஒரு வருஷம் ஏதாவது தவறி போச்சுன்னா அடுத்த வருஷம் பண்ணிவிடும். அவளால் சம்டைம்ஸ் பண்ண முடியாமல் போகும், 2 to 3 years அது மாதிரி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்லையாவது வச்சு அந்த அவளோட குலதெய்வத்தை அவள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது. குலதெய்வத்தை நம்ம மிஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து இப்போ நம்ம கண்டுக்காமல் இருக்கும்பொழுது ஏன் குலதெய்வம் நம்மளை கண்டுக்காமல் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயமுமே இருக்குது. நம்ம வந்து அந்த தெய்வத்தை பற்றி நம்ம எதை வந்து தொன்று தொற்று நோக்கி நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம உபாசனை பண்ணுறோமோ அந்த தெய்வம் தான் நமக்கு பலன் கொடுக்கும். நாம் ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணிட்டு இருக்கிறச்ச வேறு ஏதோ ஒரு தெய்வம் வந்து நமக்கு பலன் கொடுத்துட்டு போகாது. அது மாதிரி உங்களுக்கு குலதெய்வம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்காக இருக்கப்பட்ட ஒரு தெய்வம் அப்படின்றது. அடுத்து அவளே இந்த மாதிரி இப்போ இஷ்டப்பட்ட முருகன் அப்படின்னு ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா பூர்வ ஜென்மாலிருந்து நம்மளுக்காக காத்துட்டு இருக்கிற தெய்வம் அப்படின்னு இருக்கும். காத்துட்டு இருக்கிறதுனா நமக்கு இதை கொடுக்கறதுக்கு அதுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அந்த தெய்வம் அந்த தெய்வத்தோட எனர்ஜிக்கு அது விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அதை சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இஷ்ட தெய்வம் அப்படின்றது நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும், நம்மளே நம்மளுடைய குலத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது தர்ம தெய்வங்கிறது நம்மளை கரெக்டான பாதையில் போக செய்யும், நம்ம தப்பான வழியில் போயிடாமல் இருக்கிறதுக்கு அது வந்து காப்பாற்றும். இல்லை ஏதாவது நம்ம சடனாக ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் பண்ணிவிட்டு ஐயோ இப்படி ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு கூட நம்ம வந்து பயந்துக்கிறது உண்டு. போயிடும் உங்களுக்கு நிறையவே இந்த மாதிரி பணத்தை கொடுத்து போகிறது, நிறைய பேருக்கு பணத்தை தெரியாத ஆளுக்கு பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வராது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு லைஃப்பில் இருக்கு இல்லையா. தப்பான டாக்டர் தேர்ந்தெடுக்கிறது கூட உங்களுக்கு பார்த்தோம்னா ஆப்ரேஷன் சம்டைம்ஸ் நமக்கு 2 இருக்குது. நம்ம வேறு ஏதோ ஒரு வியாதியை கூட நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் இதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவள் ட்ரீட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய நம்ம படிக்கிறோம் கேட்குறோம். இந்த பலன தெய்வம் அப்படின்ற மாதிரியான தெய்வம் வந்து நமக்கு கேட்குற டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்லலாம், அதை கொடுக்குற தெய்வம். இது வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்து அதை தெரிஞ்சுட்டு அது வழி நடக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்ல பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இந்த மாதிரி கோயில்களுக்கு ஜென்ரலாக போயிட்டு அது காலங்காலமாக நான் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு வந்து நான் நினச்சது நடக்கிறது இல்லைன்னு இருக்கிற வாழ்க்கை பொதுவாக அவளுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரி நான் அப்படி கேட்கும்போது அவளுடைய விஷயம் என்னவாக இருக்கும்னா, நான் போன வருஷம்லாம் வந்து ஏதாவது ஒரு அம்மன் பேரை சொல்லி அந்த அம்மனை கும்பிட்டுட்டு இருந்தேன், இந்த வருஷம் நான் முருகனை கும்பிட்றேன், இப்போ வந்து வேறு ஏதோ ஒரு தெய்வம் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வருது, நல்லா அது பலன் தருன்றாங்க, உடனே இப்படி இருப்பாள். ஸோ அவளோட மைண்ட் வந்து வேவரிங் மைண்டாக வந்து மாறி 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 போயிட்டே இருந்ததுன்னா தெய்வத்துக்கிட்ட அது நடக்காது. நம்ம மனுஷால்கிட்ட கூட நம்ம பண்ணிடலாம், வேறு ஆளாக மாற்றி மாற்றி போயிடலாம். நம்ம தெய்வத்துக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயமா போகக்கூடாது. அது கொஞ்சம் நிரந்தரமாக இருந்ததுனா தான் அதுக்கு உண்டான ஒரு பலன் தரும். ஒவ்வொரு தெய்வத்தை கும்பிடுறதுக்கும் ஒரு முறைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமுமே நமக்கு வகுத்துட்டு போயிருக்கா. இப்போ இந்த பஞ்சோபச்சார பூஜையெல்லாம் அதுதான். இப்போ அந்த பஞ்சோபச்சார பூஜை எல்லாருக்குமே தெரியுமா அப்படி கேட்டால் ரொம்ப சிம்பிளாக பஞ்சோபச்சார பூஜை பண்ணுறதுக்கு முறையெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். சாதாரணமாக அது பூஜை மாதிரியே நம்ம பண்ண வேண்டாம். ஒரு கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வைக்கிறது ஒரு பஞ்சோபச்சார பூஜை. பஞ்சோபச்சாரத்தில் ஒரு உபச்சாரம் விளக்கேற்றி வைக்கிறது, தூபம் காட்டுறது இன்னொரு உபச்சாரம், நைவேத்தியம் கொடுக்கறது இன்னொரு உபச்சாரம், பூக்களை கொடுக்கறது இன்னொரு உபச்சாரம், மந்திரங்கள் சொல்றது ஒரு உபச்சாரம், சந்தனம் கொடுக்கறது ஒரு உபச்சாரம், கந்தம் வைக்கிறது
அது ஒரு உபச்சாரம். அதில் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களாக சொல்லியிருக்கேன். ஒன்று ஒவ்வொரு விதமான பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பஞ்சோபச்சார பூஜை. இந்த பஞ்சோபச்சார பூஜையை எந்த மாதிரியான கோயில்களில் போய் எப்படி எப்படி அவள் பலனை அனுபவிச்சுக்கலாம், எந்த தெய்வங்களில் அவள் இருக்கிற இடத்துலையே அப்படின்னு எல்லாமும் வீட்லேயே தான் பண்ண முடியும்னா வீட்லேயே பண்ணுறதுக்குமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுன்னு பண்ணுறது, குலதெய்வத்தை எப்பவுமே விடாமல் இருக்கிறதுங்கிறதுமே ரொம்ப முக்கியமான தெய்வத்தை வழிபட்டாலுமே குலதெய்வ வழிபாடு விடவே கூடாது. நீங்கள் ஆமாம் ஆமாம், எசன்ஸ் ஆஃப் கண்டிப்பாக. குருஜி, இந்த வாரிசு இல்லாமல் போகிறது இல்லைன்னா கரு கலைந்து போகிறது, இதுக்கு வந்து 2 விதமான காரணங்கள் சொல்கிறான். ஒன்று வந்து பித்ரு சாபம், இல்லைன்னா பெண் சாபம் அப்படின்னு. இதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுங்களேன். பித்ரு சாபம்னா அது பித்ரு தோஷம்னு சொல்லுவா. அதுதான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஃபேமஸாக தெரியக்கூடிய வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். பித்ரு தோஷம் அப்படின்றதுனால நமக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிறைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கிறவாளுக்கு குழந்தைகள் இருந்திருக்கு. ஏகப்பட்ட ஜாதகங்கள் அது மாதிரி இருக்குது. இப்போ நான் பார்க்குறதுல வந்து அவுட் ஆஃப் 100ல் வந்து ஒரு 90 சார்ட்ஸ் ஆர் 80 சார்ட்ஸில் பித்ரு தோஷம் இருக்கும், புத்திரதோஷமே இருக்கும். பித்ருதோஷம் இருக்கும், புத்திரதோஷமே இருக்கும். புத்திரதோஷம் இருந்தாலும் அவளுக்கு புத்திரன் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ புத்திரதோஷம் அல்லது பித்ருதோஷம் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அது லைஃப் லாங். இது வந்து நமக்கு பிறந்த உடனே வந்துடுறது இல்லையா. இப்போ ஒன்ஸ் ஒரு ஜாதகம் வந்த உடனே திடீர்னு ஜாதகம் வந்து அவனுக்கு ஒரு 30 வயசில் வரும்போது பித்ருதோஷம் திடீர்னு வராது, அல்லது 50 வயசில் இருக்கும்போது திடீர்னு வரப்போகிறது கிடையாது. பிறந்த குழந்தைக்கே அந்த பித்ருதோஷம் அல்லது புத்திரதோஷம்னு வந்துடுறது. அது எப்படி வருதுன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்மாலேருந்து வரக்கூடியது தான் நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட்டாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பித்ருதோஷம் அல்லது புத்திரதோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது வச்சுக்கோங்களேன். இது வந்து பர்டிகுலராக இப்போ பிள்ளைகள் வந்து நம்ம சொல்ல பேச்சு கேட்காம அது வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறது, வேறு பாதையில் போகிறது, தவறான பாதையில் போகிறது, அதனால மனக்கசப்பாக ஏற்படுறது, நம்ம வந்து பாதியில் அது வந்து நம்மளை விட்டு விலகி போயிடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நிறைய கேட்குறேன் நான். அது மாதிரியான விஷயங்கள் விலகி போய்டுறது, தப்பான துணையை தேர்ந்தெடுத்து அதனால அது வந்து அவதிப்படுறது, அது அவதிப்படுறதை பார்த்து நம்ம வந்து சோகமாகிறது. ஸோ இந்த மாதிரியான மல்டிபிளாக இருக்கக்கூடியது வரும். இப்போ குழந்தை தங்காமல் இருக்கிறதுக்கு இது மட்டும்தான் ரீசன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்ல முடியாது. மல்டிபிள் ரீசன்ஸ் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடியதில் இருக்கும். இன்னொன்று இந்த பித்ருசாபம்னு கேட்டேன், அது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்திரீ சாபம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அவளோட வீட்டில் வந்து ஒரு ஆண் துணையே இல்லாமல் போகிறதுக்குண்டான வழியை பண்ணும். நிறைய இடத்துல ஒரு ட்ரீ நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் எடுத்து பார்த்தோம்னா, எனக்கு வந்து நான் யூஸ்வலாக பார்க்குறது வந்து ஒரு பேட்டர்ன் பார்க்குறது, எப்படி வந்து அவங்களோட பேட்டர்ன் வந்துட்டே இருக்குன்னு. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஆண் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து அதை வந்து தடுத்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ரூபமாக காவு வாங்கிட்டே இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தோம்னா நல்ல வழியாகவே இருக்காது. நல்ல வழியாக போகிறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு விதமாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விதமாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். பட் அதை அட்ரஸ் பண்ணுறதுன்றது எப்படி பண்ணணும்னா, அது நிறைய பேர் சேர்ந்து பண்ணணும். நிறைய பேர் சேர்ந்துன்னா இப்போ யாராவது ஒருத்தர் மட்டும் அதுக்கு காரணமாக இருக்க முடியாது. பல தலைமுறைக்கு முன்னால் இருக்கக்கூடியது ஒரு 6 தலைமுறை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா, அந்த தலைமுறைக்கு முன்னால் இருக்கும்போது அந்த ட்ரீ பெருசாக இருக்கும். அந்த ட்ரீ பெருசாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் என்னது அப்படின்றது நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது, ஆமாம், பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும்போது நமக்கு வில் நோ நெக்ஸ்ட் இதுதான் நடக்கும் அப்படின்றது நம்மளால் வந்து பண்ண முடியும். ஆண் வாரிசுகள் இல்லாமல் போகிறது வந்து அந்த பெண் சாபத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலராக இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியிலலாம் வந்து பார்த்தோம்னா லைனாக எல்லாமே அவங்களோட இவங்களுக்கு எல்லாமே கல்யாணமே ஆகாமல் இருந்திருக்கு. ஒரு 3 பேர் அவங்களுக்கு எல்லாம் வந்து திருமணமே ஆகலை ஒரு டைமில். ஏன்னா அவங்கெல்லாம் பயங்கர ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக போயிட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது ஓவராலாக ஃபேமிலியில். அந்த 3 பேருமே ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஆசிரமம் அங்கே இருக்காங்க. இப்போது 2 பேர் அதில் இருக்காங்க. வேற ஒருத்தங்க அதுக்காக வந்து அவங்க ஷி இஸ் டூயிங் சம் வாலண்டியரிங் ஒர்க் இன் சம் அதர் ஸ்டேட். இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஆப்வியஸ்லி அந்த பர்பஸ் சர்வ் ஆகிடுது பார்த்தீங்களா அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை, குழந்தை பிறக்கலை, எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஆண் அப்படின்றதுனால ஒரு ஆணால் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாத தன்மை இல்லைன்னா வந்து அப்படி அமைஞ்சதுன்னா அவன் வந்து அந்த பெண்ணை வந்து இல்லாத கொடுமைப்படுத்துறது, என்னெல்லாம் கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த மாதிரியான ஒரு கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இந்த குழந்தை பிறப்பு அப்படின்றதுக்கு இதுவுமே ஒரு காரணமாக இருக்கும். இது 2 மட்டும் காரணம் இவ்வளோதான் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது வச்சுக்கோங்களேன். நிறைய இருக்குது ரீசன்ஸ், ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும். நம்மளுடைய பித்ரு சாபம், இந்த பெண் சாபம், இதை தவிர்த்து கூட காரணம் ஏகப்பட்ட பித்ரு சாபம், புத்திர சாபம் அப்படின்ற மாதிரி, பித்ரு தோஷம், புத்திர தோஷம், அப்புறம் ஸ்திரீ தோஷம் அப்படின்ற மாதிரியான தோஷங்கள் எல்லாம் தவிர ஏகப்பட்ட ரீசன்ஸ் நம்ம வந்து சொல்ல முடியும் ஒரு தாளுக்கு வந்து இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு. இது மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம எடுத்துன்னு போக முடியாது. ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன் நான் ஜென்ரலாக. நம்ம ஏன்னா இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் பார்க்க முடியும். ஒரு
பெண் சாபம் இருக்கா அப்படின்றது நம்ம ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும். பெண் சாபம் இருக்கிறது பார்த்தாலே நமக்கு வந்து பெண் சாபம் எந்த அளவுக்கு பெண் சாபம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அவங்களுடைய அந்த தசாபுத்தி காலங்கள் வரும்போது அது ரியாக்ட் பண்ணும். ஒரு பெண் சாபம் வந்து காலங்காலமாக இருக்குது, அப்போ அவளுக்கு கல்யாணம்லாம் ஆச்சு, 5 வருஷம் இருந்தாலே நல்லா இருந்தாங்க, 10 வருஷம் இருந்தாங்க, அவங்களுக்கு ஆண் குழந்தையெல்லாம் இருக்குது, அந்த ஆண் குழந்தை வந்து அதுவே வந்து ஒரு 15 வயசு ஆயிடுத்து 20 வயசு ஆயிடுத்துன்னா அது அந்த பர்டிகுலர் பீரியட் வரும்போது ரியாக்ட் பண்ணி அது கொண்டு போகும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது. அல்லது வந்து பார்த்தோன்னா பிரிஞ்சு போக வைக்கிறது, வேறு ஏதாவது சம்மந்தமே இல்லாத இடத்துல போயிட்டு எனக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்க, தாயை பழித்து பேசக்கூடியவர்கள், தந்தையை பழித்து பேசக்கூடிய பிள்ளைகள்லாம், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நான் பார்க்குறது உண்டு. ரொம்ப அக்ரெசிவான ஒரு வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி பேசி அவங்களுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு இருந்துட்டு அவங்க ஃபாரின்ல இருக்க இவங்க கதறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறான், இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர் இருக்காங்க. இதற்கு மெயினாக வந்து சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தை இல்லை அப்படின்னும் போது ஜென்ரலாக இந்த கரு தங்குறது இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து கற்பகிரஷ்டாம்பிகை அப்படின்றது கரு தங்குறதுக்குன்னு சொல்லுவோம். ஆனால் கரு உருவாகணும் இல்லையா, உருவானாதானே தங்கும். இப்போ நிறைய பேர் அதை வந்து எல்லா விஷயமும் மருவி போகிற மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கற்பகிரஷ்டாம்பிகைன்னு போகிறான், அவன் அங்கே கொடுக்குற அந்த நெய் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் அது தங்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் அந்த கற்பகிரஷ்டாம்பிகை. அவள் வந்து கர்ப்பத்தை ரட்சிப்பவள் கர்ப்ப ரஷ்டாம்பிகை. ஸோ அந்த கர்ப்பம் தரிக்க வைக்கக்கூடிய ஒரு பலனை தரக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தா சிவ வழிபாடு. சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிவ வழிபாடு பலன் தரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கேசஸில் பார்த்தது வந்து தொட்டமுளூர் நவநீத கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா, சுவாமியே கிருஷ்ண குழந்தையில தவழற மாதிரி இருப்பார். அவர்கிட்டயே குழந்தைய கொண்டு போய் வேண்டிட்டு வீட்டில் பிரார்த்தனை பண்ணிட்டா போகிறோம். வீட்லேயே நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தைய கொண்டு போய் அப்படியே விட்டானா அங்கேயே அந்த உள்ள கர்ப்பகிரகத்தில் விடுவான். ஜஸ்ட் லைக் தட் நம்ம குழந்தைய அங்கே அந்த கிருஷ்ணகிட்ட போய் தவழலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் அது, ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஸோ அந்த சுவாமியோடைய ஏதாவது ஒரு குழந்தை கிருஷ்ணனோட படத்தை வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய விடுறது அப்படின்றதுமே அது ஒரு நல்ல ஒண்டர்ஃபுல் பரிகாரமாக இருக்கும். சிவன் வழிபாடு அப்படின்றது சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப பலன். அதே மாதிரி நாராயணருக்கு வந்து அவள் திருமஞ்சனம் பண்ணிட்டு வந்தாலுமே கூட குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், அதாவது தடைகள், என்ன தடை, குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் என்ன தடை இருக்குது, என்ன தடை இருந்தாலுமே சரி, எவ்வளோ பெரிய தடை இருந்தாலுமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா பலன் தரும். அவளுக்கு பர்டிகுலராக ஜாதகம் பார்த்து தான் இது சொல்லணுமானா அவளுக்கு ஜாதகம் பார்க்கறதுல அவளுக்கு இன்னும் எக்ஸாக்டாக நம்ம என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர இந்த ஒரு ரெமெடி அப்படின்றது ஸ்டாண்டர்ட் ரெமெடி, இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான, ஆமாம், அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது இந்த பெண் சாபத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிறைய பேர் இடம்லாம் வாங்கி போட்டுருவான், நிலம்லாம் வாங்கி போட்டுருவான், ஆனால் எத்தனை வருஷம்னாலும் அவளால் ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமே அவங்களுக்கு ஏற்படாது. இதுக்கு அந்த பூமிக்காரகன்னு செவ்வாயை சொல்கிறாங்க, அவர் தான் காரணமாக. இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட பரிகாரங்கள் இருக்கா? அந்த நிலத்தில் ஏதாவது ஒரு கட்டடம் எழும்படும் அப்படின்னாக்கா அந்த எனர்ஜி லெவலில் ஏதாவது ஏற்றுறதுக்கு பரிகாரங்கள் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த வீடு கட்டணுன்ற ஆசை எல்லாருக்கும் ஜாஸ்தி ஆகிட்டு எந்த கோயிலில் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லை அடிக்க வச்சு நிறைய இடத்துல பார்த்துருப்பேன் இல்லைங்க, ஃபுல்லாக நிறைய இடத்துல கல்லை அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கல்லை அடுக்கி வைக்கிறது அப்படின்றது அது நம்மளுடைய ஒரு ஆசைக்கு அது மாதிரி பண்ணுறது. ஒரு கோயிலில் போய் பண்ணினா நமக்கு ஒரு திருப்தி, மனசு திருப்தி அப்படின்றது. நான் வந்து இந்த ஒரு விஷயம் இப்போ செவ்வாய் தான் காரணமாக அப்படின்னு பார்த்தா பூமிகாரகன்னா செவ்வாயோடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்கணும். உங்களுடைய 4ஆம் இடம் அப்படின்றது வந்து அதுக்குண்டான ஒரு அனுகிரகத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே இருக்குது வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அனுகிரகம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி நமக்கு தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த செவ்வாய்க்குரிய தெய்வம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த வழிபாடுகள், செவ்வாய்க்குரிய தெய்வத்துடைய வழிபாடுகள் நம்ம வந்து செய்கிறது உண்டா. ஒரு நம்ம வந்து பார்த்தோம்னா நரசிம்ம வழிபாடோ, இப்போ இது நான் ஒரு உக்கிரகமாக இப்போ நம்ம வந்து செவ்வாய் காரணம் அப்படின்னு எடுத்துனோம்னா நம்ம வந்து ருணரோக சத்ரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க. ருணத்துக்கும் அவர் தான் காரணம், கடனுக்கும் அவர் தான் காரணம், ரோகம் வந்தாலும் அவர் தான் காரணம், சத்ரு வந்தாலும் அவர் தான் காரணம், பூமிகாரகனாகவும் அவர் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியான வாகனங்களுக்கெல்லாம் அவர் தான் காரணமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி அவருக்கு நிறைய காரணிகள் நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம வந்து செவ்வாய்க்கு உண்டான தெய்வம்னா ஆண் தெய்வம்னு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போதைக்கு முருகர் அப்படின்ற மாதிரி செவ்வாயினாலே முருகர்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நரசிம்மர் செவ்வாய்க்குரியவர் தான், ஆஞ்சநேயர் செவ்வாய்க்குரியவர் தான்.
ஸோ அப்போ முடிக்க முடியாத காரியம் எதாவது இருந்ததுன்னா அதை வந்து விகரசாக முடிக்கக்கூடியதுக்கு ஆஞ்சநேயர் பண்ணுற ஒரு விஷயம் பண்ணுவார். அவருக்கு அது முடியும். அசாத்திய சாதக சுவாமி. அதனால தான் அவரை வந்து நம்ம வந்து செவ்வாய் கொண்டாடுறவராக வச்சுட்டு இருக்கோம். நரசிம்மர் வந்து பார்த்தோம்னா என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே கஷ்டம்னா உடனே வந்து அவர் அவனை வந்து நல்லா அவளை கஷ்டப்படாமல் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால எதிரி ரீதியாக ஏதாவது தொல்லை இருந்ததுன்னா அப்போ நம்ம நரசிம்மர் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மங்களகாரகன்னு நம்ம வந்து அவரை தானே சொல்கிறோம் செவ்வாயை. ஸோ அப்போ அந்த திருமண ரீதியான ஏதாவது ஒரு விஷயமோ வேறு ஏதாவது இருந்ததுன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா முருகரை வழிபட்டதுன்னா அப்போ அந்த மாதிரி போயிடணும். பெண் தெய்வம்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தோன்னா வாராகி செவ்வாய்க்குரியவள் தான், அதே மாதிரி பகலாமுகி செவ்வாய்க்குரியவள் தான். ஸோ இவாளெல்லாம் நம்ம வழிபடுறது அப்படின்ற மாதிரி பலன் தரும். ஆனால் இப்போ இந்த வம்பு வழக்கு இதெல்லாம் பகலாமுகியை இது பண்ணோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். செவ்வாய்க்கு உண்டான தெய்வம் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அந்த பூமிகாரகன் அப்படி நம்ம வந்து செவ்வாய்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தெய்வ வழிப ஒரு இடம் ரொம்ப நாளாக அப்படி இருக்குன்னா நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னாக்க ஏதான ஒரு மாடெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கொண்டு போய் விட முடிஞ்சதுன்னா ஒரு மாடை ஒரு நாள் 2 நாள் கொண்டு போய் அங்கே கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடியாக இருக்கும். நல்ல பசு மாடாக இருந்தது, அதாவது தட் இஸ் நாட்டு மாடாக இருந்ததுன்னா ரொம்ப நல்ல பலன் தரும். இல்லைன்னா ஏதாவது மாடை வந்து நம்ம அங்கே கொண்டு போய் கட்டணும். அது வந்து தட் இஸ் மேண்டேட்ரி. அங்கே ஒரு நாள் 2 நாள் அந்த மாடை அங்கே வந்து கட்டிட்டு கொஞ்சம் காலையில் அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டுறது. இது சாத்தியப்பட்டதுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு 2 மாடாவது இல்லை மாடும் கண்ணுக்குட்டியுமா அந்த மாதிரி கொண்டு போய் விட்டதுன்னா அது வந்து ரொம்ப நல்ல அன்னைக்கெல்லாம் அதுக்கு பால் கறக்காமல் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பலன் தரங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துடைய தென்மேற்கு மூலை இருக்கு இல்லையா, அந்த இடத்தோட தென்மேற்கு மூலை தான் தடை வரதுன்றவா வந்து என்ன பண்ணலாம்னா அந்த தென்மேற்கு மூலையில் கருங்கல் மாதிரி ஏதாவது ரோட்டோரத்துலலாம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் பெயிண்ட் அடித்து இந்த கிலோமீட்டர்லாம் எழுதி வச்சிருப்பா பார்த்தல, அதையே வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து அதையே அந்த கல்லை மட்டுமே வச்சு உங்களுக்கு பெயிண்ட்லாம் பண்ணாமல் அதை சந்தன குங்குமம்லாம் வச்சு நம்ம வந்து முனீஸ்வரன் கும்பிடுறது உண்டு. கருப்பசாமி முனீஸ்வரன் கும்பிடுறது. அது மாதிரி ஒரு கல்லை வந்து அவள் கொண்டு போய் வச்சுட்டு சந்தனம் ஃபுல்லாக தடவிட்டு ஒரு தூபதீபம் காமிச்சு டெய்லி வழிபடணும்னு இல்லை, ஒரு தடவை அது மாதிரி பண்ணி வச்சுட்டு மனசார இந்த தடைகளை நீக்கணும்னு அவள் என்ன தெய்வம்னு நினச்சி அவள் வழிபடுறாளோ அது மாதிரி வழிபட்டுக்கலாம். அந்த ஒரு கருங்கல் தான் அதில் மெயின். ஆக்சுவலாக அங்கே கருடர் வைக்கணும், பட் அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அதனால நான் அந்த கருங்கல்னு சொல்கிறேன். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இது இருக்கும். ஸோ அப்போ அந்த கருங்கல் அங்கே வைக்கிறது அப்படின்னு வச்சுட்டு போகிறதுன்றது ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவள் வடக்கு பகுதியில் அந்த இடத்தோட வடக்கு பகுதியில் இந்த பசுமாடெல்லாம் கொண்டு போய் விட முடியாது அப்படின்னு நினைக்கிறவா அந்த இடத்தோட வடக்கு பகுதியில் சிகப்பு கலர் பூ பூக்கிற மாதிரி இருக்கக்கூடியது வச்சுக்கோங்க. உங்களுக்கு செம்பருத்தி எல்லாம் அங்கே செடி நிறைய வச்சு அது வளர விடுறதுக்கு பார்த்துக்கணும். ஸோ அது மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா வெளியூரில் இருக்காங்க, வேறு இடத்துல வாங்கி போட்டிருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு இடம் கட்டணுன்ற ஆசை இருந்தாலும் அவங்க வந்து அதை பார்த்துக்க முடியாது. இப்படிலாம் இருக்குது. அவங்கெல்லாம் யாரையாவது அதை வந்து ஏற்பாடு பண்ணி இதை பண்ணாதான். ஏன்னா அவங்க அங்கே கட்டி வரப்போகணும் அல்லது வாடகை விடணும்னா அதுக்கு அவங்க they have to டேக் கேர் இல்லையா, எதையாவது ஒரு விஷயத்தில் அவங்க அந்த மெயின்டெனன்ஸுக்கு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த சிகப்பு கலர் பூக்க ஆரம்பிச்சுடுத்துனா அவளுக்கு அதுக்குண்டான ஒரு டைம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய இந்த விஷயத்தில் ஒரு சூஷ்மமான முறைகள் இந்த விஷயத்தில் சேர்ந்துருக்கு. ஸோ அது வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுன்னு. ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துடைய மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துன்னு வந்து நம்மளோட சுவாமியோட பூஜை ரூமில் வச்சுட்டு ஒரு சிகப்பு துணியில் கட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம தூபதீபம் காமிச்சிட்டு நம்ம வந்து வீட்லேயே ரெகுலராக நம்ம சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம்னாலும் பலன் தந்திருக்கு நிறைய பேருக்கு. இந்த மாதிரிலாமும் இருக்குது. அயோத்தியா டைம் இருக்கு இல்லையா, அந்த அயோத்தியா டெம்பிள் ஆரம்பித்த டைமில் நான் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஒரு செங்கலை வீட்டில் வாங்கி வச்சுட்டு தூப தீபம் இந்த மாதிரி வச்சு நான் இந்த செங்கலை வந்து இதே செங்கலை நான் அனுப்புகிறேன், இல்லைன்னா அதுக்குண்டான பைசாவை நான் வந்து அயோத்தியா டெம்பிளுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செங்கலை ஏதாவது ஒரு கோயிலில் கொண்டு போய் வச்சுடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கட்டி முடிச்சு இல்லை இவங்களுக்கு வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரார்த்தனை பலிச்சு எடுத்துனா அது மாதிரி அவங்க கொண்டு போய் வச்சிடலாம். அது வரைக்கும் அது மாதிரி வச்சு பிரார்த்தனை. அதாவது கோயில்களுக்கு நம்ம வந்து இரும்பு சம்பந்தமாகவோ அல்லது நில சம்பந்தமாக, அதாவது செங்கல் சிமெண்ட்டு மணல் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஏதாவது கொடுத்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு இரும்பு சம்மந்தமாக அந்த கம்பிகள் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரிலேட்டடாக வாங்கி கொடுத்தாலும் சரி, இது நான் இடமே வாங்கி போடல, ஆனால் எனக்கு இடம் வாங்கணும் இடம் கட்டணும்னு ஆசை, இல்லை எனக்கு வந்து ஃப்ளாட்டில் போகணும்னு ஆசை, எனக்கு வீடு கட்டுற இதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் சரி, வீடு கட்டி எனக்கு விற்க முடியலன்னு நினைக்கிறவா 2 பேருக்குமே இந்த ரெமெடி ஒர்க் ஆகும். வீடை வந்து விற்க முடியல நினைக்கிறவங்களும் அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதோ அல்லது நம்ம ஏதாவது ஒரு செங்கலை வீட்டில் வச்சுட்டு நம்ம கோயில்களுக்கு ஏதாவது கொடுக்குறதோ, இல்லை செங்கலை வீட்லேயே வைக்க வேண்டாம், நான் டைரெக்டாக கோயில்கள் ஏதாவது இருக்குது அதுக்கு என்னால் முடியறது இவ்வளோ தான் முடியும், ஒரு 500 ரூபா தான் முடியும், 500 ரூபாய்க்கு நான் சிமெண்ட் வாங்கி கொடுக்குறேன், இல்லை இரும்பு சாமான் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பண்ணினா கூட அதுக்குண்டான பலன் கண்டிப்பாகவே கிடைக்கும். வாங்கறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரே மாதிரியான செவ்வாய் தான் காரணம் அப்படின்னு நம்ம அதே மாதிரியான கோயில்களுக்கு இது மாதிரி பண்ணுறது பொதுவாகவே நில சம்பந்தமாக, அதாவது செவ்வாயின்றதை கூட நம்ம வந்து அப்பாற்பட்டு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நில சம்பந்தமாக பூமி சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே
தீர்க்கக்கூடியது. அது மாதிரி வாராகி வழிபாடுமே உங்களுக்கு பூமி சம்பந்தமாக இருக்கக்கூடியது. வாராகி பூமிக்கு உண்டானவள் தான், அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இந்த வராகமூர்த்தி இருக்கார் இல்லையா, இங்கே வந்து பார்த்தோன்னா நித்திய கல்யாண பெருமாள். நித்திய கல்யாண பெருமாள் வராகமூர்த்தினே நிறைய பேருக்கு தெரியாது. நித்திய கல்யாண பெருமாளை வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது வெறும் கல்யாணத்துக்கு மட்டும் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் நில சம்பந்தமாக இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் கொடுக்கக்கூடியவர் ஈசிஆரில் இருக்கிற நித்திய கல்யாண பெருமாள். அவர் வந்து அந்த வராகமூர்த்தி நல்லா பலன் தருவார். இங்கே அடையாறில், இப்போ நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அடையாறில் வந்து பார்த்தோம்னா இங்கே அனந்தபத்மநாப சுவாமி இருக்கார்ல, அவரும் நிலம் சம்பந்தமான விஷயங்கள், வீடு வாங்கணும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறதுக்கு இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கார். இவர் 2 பேருமே அது மாதிரி பலன் தருவார். நம்ம கேரளாவில் வந்து பன்னியூர்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப பன்னியூர் வராகமூர்த்தி பயங்கர ஃபேமஸ் இந்த விஷயத்துக்கு. ஸோ வீடு சம்மந்தமாக எவ்வளோ க்ரோஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு வரும்போது நமக்கு வந்து அதுக்கு ஒரு பலன் வந்து கண்டிப்பாகவே கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணினாலே போகும். இந்த மாதிரி இருக்கிறது நம்ம வந்து கோயில்களுக்கு அந்த நிலம் கட்டுறதுக்கு நம்ம ஏதாவது பெயிண்டாவது அடிக்கிறதுக்கு நம்மளை ஏதாவது ஒன்று கொடுத்தோன்னா கூட கண்டிப்பாக நம்மளோட ஒரு விஷயம், நிறைய நாளில் நம்ம வீடை வந்து மராமத்து வேலை பண்ணிகிட்டே பண்ணணும்னு நினைக்கிறோம், பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் அவள் வந்து கோயில்களில் போயிட்டு அந்த பெயிண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு சின்ன போர்ஷனுக்காவது அவள் அடித்தா. ஏன்னா ஃபுல் கோயிலுக்கு அடிக்கிறதுனால லட்சக்கணக்கு ஆகும். ஸோ நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன போர்ஷனுக்காவது, பழங்கால கோயில்களாக இருக்கணும். புதுசாக கட்டுற கோயில்களுக்கு நம்ம வந்து பண்ணுறதுல வந்து பெருசாக ஒரு இது கிடையாது, பலன் இருக்காது. ஏன்னா அந்த கோயிலேயே சாநித்தியம் வர்றதுக்கு லேட் ஆகும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி சாநித்தியம் இருக்கிற கோயில்களில் பண்ணும்போது தான் இவாளுக்கு உடனடியாக பலன் வரும். அது மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த நிலம் சம்பந்தமான நிறைய பரிகாரங்கள் சொன்னீங்க. அது மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. சில சமயங்களில் அவங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆகிடுது. தொடர்ந்து அப்ளை பண்ணினாலும் அது கொஞ்சம் தடைகள் ஏற்படுற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு குறிப்பிட்ட வழிபாடுகள் ஏதாவது இருக்கா, பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது, இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்குன்னா யாரை கேட்டாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணத்துக்குன்னா உங்களுக்கு குருபலம் வந்துருதுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி ஃபாரின் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது இவா 2 பேர் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபாரின் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா எல்லாரும் சொல்கிறது உண்டு. இப்போ துர்க்கை வழிபாடு ரொம்ப நல்லா பலன் தரும். நிறைய பேருக்கு அது தெரியலை. ஃபாரினில் எனக்கு வந்து நிறைய இருக்கணும், எனக்கு ஃபாரினில் நல்லா ஏர்ன் பண்ணணும், அல்லது நான் ஃபாரின்லேயே வாழணும், எனக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய வந்து எனக்கு வந்து என்னால் அங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலை, அந்த பிரச்சனை விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை தான் நிறைய பேர் கேட்குறது. என்ன ஆகும்னு தெரியலை, விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. பர்டிகுலர் இப்போ இந்த யூஎஸில் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நிறைய பேருக்கு அந்த இஷ்யூ இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கும் சரி, இங்கே புதுசாக போய் அங்கேருந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கும் சரி, இவாளுக்கு எல்லாருக்குமே வந்து துர்க்கை வழிபாடு ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த துர்க்கை வழிபாடு எப்போ பண்ணணும்னா, நிறைய பேர் வெள்ளிக்கிழமை வந்து ராகுகால வழிபாடு பண்ணுவாள். வெள்ளிக்கிழமை ராகுகால வழிபாடு வந்து பண்ணுறது அப்படின்றது நமக்கு எல்லாமே கரெக்டாக போயின்னு இருக்குது, அதில் எந்த தடையும் இல்லாமல் போகணும் அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை ராகுகால வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல பலன் தரும். இப்போ அவளுக்கு எல்லாமே தடையாக தான் இருக்குது, நடக்குமா நடக்காதானே தெரியாது அப்படின்னா அவள் சனிக்கிழமை ராகுகால வழிபாடு பண்ணணும். காலையிலேயே தான் வரும். சனிக்கிழமை ராகுகால வழிபாடு பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன பண்ணணுன்னாக்கா, அவள் வந்து ஒரு 2 நல்லெண்ணெய் தீபம், 2 இழுப்பெண்ணெய் தீபம், 2 நல்லெண்ணெய் தீபமும் 2 இழுப்பெண்ணெய் தீபமும் அவள் வந்து துர்க்கைக்கு ஏற்றி வச்சு வழிபடும்போது அவளுக்கு அது ஃபஸ்ட் கிளாஸாக எலுமிச்சப்பழ தீபம் கூட ஏற்றணும்னு சொல்லுவாங்க. அது வந்து பெருசாக எனக்கு தெரிஞ்சது எல்லாம் ரொம்ப ரீசெண்டாக வந்து அகல் விளக்கில் ஏற்றினா போகும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி ஒரு 2 இழுப்பெண்ணெய் தீபம், 4 விளக்கு, 2 இழுப்பெண்ணெய் தீபமும் 2 நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறது துர்க்கை வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தருவாள். அதே மாதிரி கணபதி ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தருவான்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே நிறைய பேருக்கு கணபதி நம்ம வந்து அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அவருக்கு பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கணபதி சதுர்த்திக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம், இல்லைனா மாதம் சங்கடஹர சதுர்த்திக்கு மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் கணபதி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நிறைய விஷயத்துக்கு பலன் தருவார். இங்கே பெசன் நகரில் ஒரு கோயில் இருக்குது, கணபதி கோயில் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அந்த ரொம்ப ஃபேமஸ், அது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறான் எல்லாமே. அங்கே வந்துட்டு போனாலே விசா கிடைக்குன்ற மாதிரி அங்கே அது ரொம்ப காலமாகவே அப்படி தான் இருக்கான். மகா பெரியவாலாம் சேர்ந்து, ஸ்ருங்கேரி பெரியவா எல்லாருமே சேர்ந்து அதில் வச்சதுன்னு நினைக்கிறாரு. அது ஏதோ ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க, நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம் பரிகார ஸ்தலத்தில். ஸோ அது வந்து விசாவுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த திருவள்ளூர்ல வீரராக பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, அவருமே வந்து விசாவுக்கு அங்கே விசா ஆஞ்சநேயர்னே இருக்கார். ஆமாம், அது வந்து அங்கே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கணபதி வழிபாடு எல்லாமே பலன் தரும். ஆஞ்சநேயர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தருவார். அவர் கடல் தாண்டி போனார் இல்லையா, அந்த அதாவது அவர் மெயினாக வந்து பார்த்தோன்னா கடல் தாண்டி, மற்றவாலாம் வந்து எல்லா அவதாரங்களுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல அவள் காட்சி கொடுத்தான்ற மாதிரி தான் இருக்கும். இவர் பிரயாணம் பண்ணார் இல்லையா, ஒரு இடத்துல கடல் தாண்டி பறந்து போனார், சஞ்சீவி மலை எடுத்துன்னு வந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையும்
ஜெனரலாக நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் அவர் வந்து முடிக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் ஆஞ்சநேயருமே ரொம்ப நான் வந்து இந்த சைக்கோ சிம்பாலஜி முறையில் நான் வந்து இந்த பறக்கிற ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, சஞ்சீவி மலையை வச்சுட்டு ஏதாவது வேணும்னாக்கா உங்களுக்கு அந்த பறக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையே நீங்கள் பார்த்து வழிபட்டுன்னு வாங்கணும்லாம் நான் சொல்லியிருக்கேன். சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு பார்த்தா கூட அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரும். ஸோ வீசா அப்படின்றதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா துர்கை வழிபாடு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தடையாகவே இருந்துட்டுருக்கு, நமக்கு நீங்க மாட்டேன்றதுன்னா சனிக்கிழமையில் பண்ணுறது, ராகு காலத்தில் பண்ணுறது நல்லாயிருக்கும். அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, அது நல்லா கம்ப்ளீட்டாக முடியணும்னா வெள்ளிக்கிழமை. அது தவிர கணபதியும் ஆஞ்சநேயரும் இருக்கவே இருக்கா, ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தருவோம். அதே மாதிரி சில பேர் மேலே இந்த பொய்யான கோர்ட் கேஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா குருஜி. ஸோ அப்போ அந்த எதிரியுடைய நடவடிக்கையை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி, முடக்கி வைக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்தம்பன பரிகாரம்னு ஏதோ ஒன்று இருக்காமே, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக. ஸ்தம்பன பரிகாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வசம்பு வந்து ஸ்தம்பனம் பண்ணக்கூடியது வச்சுக்கோங்க. வசம்பு வந்து ஸ்தம்பனம் பண்ணோம். ஸ்தம்பனம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து நம்ம அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆக்கி வைக்கிறது, ஒரு குட்டை மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம ஸ்தம்பனம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த ஸ்தம்பனம் அப்படின்றது நம்மளுடைய வேதங்கள்லையும் சரி, ஸ்லோகங்கள்லையும் சரி, எல்லா மந்திரங்கள்லையும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். வாராகியை வந்து ஸ்தம்பினியைன்னு சொல்லுவோம் நம்ம. அவள் ஸ்தம்பனம் பண்ணக்கூடியவள். கஷ்டங்கள், எதிரிகள், பிரச்சனைகள் வந்தால் அவள் ஸ்தம்பினியைன்னு, அவளோட பேரே வந்து அஷ்டோத்தரத்தில் நீங்கள் நம்ம வாசிக்கிறச்சே அவளுக்கு ஸ்தம்பினியை நமக அப்படின்னு வரும். நம்ம பகலாமுகி தாயார் வந்து அவளையுமே ஸ்தம்பினியை தான் நம்ம வந்து சொல்கிறோம். அவளுடைய மந்திரத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்தம்பினியை அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். உங்களுக்கு வந்து ஸ்தம்பையானே வரும் மந்திரம். பகலாமுகியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஒரு ஐகோனோகிராஃபி வந்து ஒரு ஆளுடைய நாக்கை இழுத்து வச்சுட்டு அறக்கிற மாதிரி ஒரு பார்த்துருப்பேன் நீங்கள். பொய்யான விஷயங்கள், பொய்யான விஷயம், வாக்கு எப்பொழுது பொய்யாகும்போது அந்த பொய்யாகக்கூடிய விஷயத்தை அறுக்கிறது அப்படின்னு. அறக்கிறதுனா லிட்டரலாக ஒரு மனுஷால போட்டு அறக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் வாய்மை இல்லாத விஷயங்கள், தர்மம் இல்லாத விஷயங்கள் நடக்கிறதோ அதை எல்லாத்தையும் வந்து அவள் அழிப்புவள். அதனால வந்து பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் கோர்ட்டு கேஸுனாலே நமக்கு வந்து பகலாமுகி தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சைதாப்பேட்டில் ஒரு வாராகி உட்காந்துட்டு இருக்கா கோர்ட்டு பக்கத்தில். அவளை வந்து கோர்ட்டு வாராகினே ஆக்கிட்டா, வழக்கு வாராகின்னு. அது மாதிரி அது வாராகியுமே இப்போ வாராகி வந்து நமக்கு எப்படி சப்தமாத்ருகால வந்து வாராகி நம்ம வந்து எப்படி சொல்கிறோமோ அதே ரூபம் தான் வாராகியோடைய, அதாவது பகலாமுகியோட அதே ரூபம் வந்து மாத்ருகால வந்து பார்த்தோம்னா வாராகி. பகலாமுகி தசமகா வித்தியில் இருக்கக்கூடிய தெய்வம். அவள் தசமகா வித்தியில் அவள் எப்படி இருக்காளோ அது வந்து அவளே தான் இங்கே வந்து மாத்ருகாவாக இருக்கா. ஸோ ரெண்டு பேருடைய எனர்ஜியுமே சேம் எனர்ஜி தான் உங்களுக்கு. அவளுடைய வழிபாட்டு முறைகள் வேறு. இவளை வழிபடும் போது இன்னும் நமக்கு கொஞ்சம் உபாசனையாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அது தெரிய வேண்டியிருக்கும். அதுக்கு தகுந்த ஒரு மெத்தடில் நம்ம ஒரு குருமார்க்கமாக போகிறது அப்படின்றது இன்னும் பெட்டராக இருக்கும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கக்கூடியது ஒரு விஷயமாக என்ன கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக பகலாமுகி வழிபாடு என்ன பொறுத்த வரைக்கும் நார்த்தில் வந்து எதா இருந்தாலுமே கோர்ட்டு கேஸ்னால் பகலாமுகியை விட்டு அவளுக்கு இதே கிடையாது. பகலாமுகி வழிபாடு பற்றி இங்கே இல்லை, வாராகி இருக்கா. நான் பகலாமுகியை பற்றி ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்கேன் தொடர்ந்து. பகலாமுகி வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் கொடுக்கக்கூடியவா, ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடிய தெய்வம். ஸோ பகலாமுகி வழிபாடு பண்ணுறது நம்ம வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்ற மாதிரின்னு இல்லை. நம்மளை பற்றி யாராவது புறம் பேசிகிட்டே இருக்கா வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி புறம் பேசிகிட்டே இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்மளை வந்து அடக்கி ஒடுக்கணும்னு பார்க்குறவங்க, நம்மளுடைய எதிரிகள் ரொம்ப வீரியமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க, துரோகம் பண்ணணும், இதுக்கு எல்லாத்துக்குமே பகலாமுகி வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கே ஏதாவது பிரத்யேகமான வழிபாட்டு முறைகள் இருக்கு. வழிபாடு நம்ம வந்து அதுதான் ஸ்லோகங்கள், அவளோட மூலமந்திரம் இருக்குது. அந்த மூலமந்திரம் பொறுத்த வரைக்கும் அவள் தசமகா வித்தியில் இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே அதை வந்து சொல்கிறது அப்படின்றது கொஞ்சம் சரி வராது. நம்மளை பகலாமுகி நமகங்கிறது அவளுடைய நாமம் தானே. ஸோ அவளுடைய அந்த ஒரு நாமத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன் தரும். நம்ம வந்து எந்த ஒரு தெய்வத்தையுமே அவளுடைய மூலமந்திரம் அப்படின்ற ஒரு முறை அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அவகிட்டே நம்ம ஐக்கியம் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஐக்கியமாக இப்போ நீங்கள் இப்போ ப்ரீவியஸாக பார்த்துருக்கிற எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு கண்ணப்ப நாயனாராக இருக்கட்டும், யாருக்குமே இவாளுக்கெல்லாம் வந்து இது மந்திரம் சொல்லி பண்ணவங்கெல்லாம் ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் வந்தவங்கள தான் நம்ம நிறைய பேர் மந்திரம் சொல்லி பார்த்துருப்போம். மந்திரம் இல்லாமல் அந்த கடவுளுக்குள்ளேயே ஐக்கியமானவங்களை நிறைய பேரை நம்ம வந்து சொல்ல முடியும். கடவுள் நம்ம ஏற்றுண்டது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து இப்போ ஆண்டாளமாக கூட வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அவள் பாசுரமாக தானே பாடினா, அவள் பாடி கொண்டாட்டம் தானே செஞ்சா, அவள் நிறைய வந்து கொண்டாட ஆரம்பித்தா.
அது மாதிரி நம்ம வந்து அந்த சுவாமி கூட நம்ம கனெக்ட் ஆகிட்டோம், நம்ம தெய்வத்தோட நம்ம ரொம்ப அந்த தெய்வத்தோட கனெக்ட் ஆகிட்டோம்னா நம்ம பாடலாவோ ஆடலாவோ என்ன வேணால் நம்ம பண்ணலாம். அது எல்லாமே தெய்வத்துக்கான ஒரு விஷயமா தான் நமக்கு வந்து சரஸ்வதியோட ஒரு அந்த ஒரு ரூபமாக தான் நம்மளுடைய இந்த கலைகள் இப்படி விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அப்போ சரஸ்வதிங்கிறது அந்த முப்பெரும் தேவியரில் ஒரு மெயினான ஒரு தேவி இல்லையா, அவளுடைய ரூபங்கள் தானே நமக்கு மல்டிபிள் மேனிஃபெஸ்டேஷன்ஸாக இருக்குது. இப்போ இந்த தசமகா வித்தியுமே உங்களுக்கு ஒன்றா பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து அது வந்து அம்பாள் அப்படின்னு ஒரு வார்த்தையில் அடங்கிடும். அவளை வந்து கொஞ்சம் பிரித்து பார்த்தோம்னா நமக்கு வந்து துர்கா, ஆமாம், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு பார்ப்போம். அவளை இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸை பார்த்தோம்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு தசமகா வித்தியைன்னு வரும். அப்புறம் மாத்ருகாக்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், நம்ம யோகினிகள், இப்படி நமக்கு வந்து வருது உங்களுக்கு இல்லையா, திதி நித்யா தேவதைகள், இந்த மாதிரி நிறைய வருது உங்களுக்கு, ஏகப்பட்டது. ஸோ பகலாமுகி வந்து நல்லா பலன் தரக்கூடியவளாக இருப்பாள். அதனால நம்ம தண்டிக்கப்பட்டுட்டோம், நம்மளை தண்டிக்கப்படுற அளவுக்கு நமக்கு ஆயிடுத்து அப்படின்னாக்கா பைரவர், பகலாமுகி, பைரவர், இவா 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியது. இந்த பொய் வழக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நம்மளை ஏமாற்றி நிலத்தை அபகரிச்சுக்கிறா யாராவது, அது மாதிரி நம்மளுடைய சொத்துக்களை தராமல் ஏமாத்துறவாங்க, இவங்களுக்கெல்லாம் பகலாமுகி ஹோமங்கள் நிறைய பண்ணி நமக்கு வந்து டக்கு டக்குன்னு அவளுக்கெல்லாம் ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் வந்து நான் ரியலாக பார்த்த ஒரு விஷயம். நாம் அதை பண்ணவே அவளுக்கு வந்து ரெகுலராக அந்த பலன் அப்படின்றது கிடைக்கிறது, ஒவ்வொரு தாளுக்கும் கிடைக்கிறது வச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது நல்ல ஒரு பலன் கிடைக்கிறது, விஷயங்கள் உடனேயே அவளுக்கு வந்து அவளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அதனால் எந்த ஒரு பொய் வழக்கு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக பகலாமுகியையும் பைரவரையும் நம்ம வந்து அணுகினாலே போகிறோம். வாராகி, ஆமாம், வாராகி ரொம்ப ரொம்ப மெயின். குருஜி, இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய சந்தேகங்களோடு தான் உங்களோட அலுவலகத்துக்குள்ளே நான் வந்தேன். எல்லாத்துக்கும் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எஃபெக்டிவான, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் நீங்கள் விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தீங்க. நிறைய சந்தேகங்கள் தீர்ந்தது. இறுதியில் அந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியாதவங்களுக்கு கூட சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லி முடிச்சிங்க. என்னோட எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.